வணக்கம் மக்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். நகர மீன் குழம்பு. அதே இன்றைக்கான வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ நிறையாவே வரும். வீடியோவும் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது வந்து 1 கிலோ அளவுக்கு உள்ள மீன் குழம்பு. மீனை நல்லா வெட்டி கழுவி எடுத்துக்குங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்துங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பெரிய சைஸு 3 தக்காளி வெட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வச்சுக்கிட்டு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்குங்க. அதில் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வர மாதிரி வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்குங்க. அடுத்து வந்து சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பை போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு அப்படியே வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வேக வச்சுருங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியில் 100 கிராம் அளவு உள்ள புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கருப்பு புளியை எடுத்துங்க, பழைய புளியா. அப்போ தான் நமக்கு மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். புதுசாக இருக்கிற புளி யூஸ் பண்ணாங்க நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் நல்லாவே போட்டுக்குங்க, அப்போ தான் கவுச்சி அடிக்காது மீன் கவுச்சி. நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நாங்கள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நாங்கள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாட்டி நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இல்லாட்டி காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே போட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. போட்டுக்கிட்டு நல்லா அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் உப்பு சேர்கிற மாதிரி, எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வச்சுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் அள்ளி போட வேண்டியதேன். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதி வந்துருச்சு. நல்லாவே பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு. இப்போ வந்து நம்ம மீனை போட போகிறோம். மீனை போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்கக்கூடாது அடுப்பில். மீன் வந்து சாஃப்டானதுனே வேகமாக வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதுக்கு மேலே அடுப்பில் கிடந்துச்சின்னா மீனே இருக்காது, வெறும் முள்ளு தான் இருக்கும், தனித்தனியாக போயிடலாம். அதனால் மீனை போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் அந்த சூட்லேயே வெந்துடும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுங்க மக்களே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். குக்கிங் ப்ளேலிஸ்ட்டை வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விடும்போது மெதுவாக தான் செய்யணும். வேகமாக செஞ்சோம்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாகவே செஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீன் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை பூண்டை வந்து இந்த மாதிரி நச்சு போட்டுக்குங்க. உரிச்சு போட வேண்டாம், இந்த மாதிரி நச்சு போட்டிங்கன்னாவே போதும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். புளி கரைச்சி ஊற்றுறது மட்டும் நீங்கள் பழைய புளியாக வாங்கிங்க. கடையில் இருக்கும். புது புளி யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளையாக வந்துடும் மீன் குழம்பு. இந்த மாதிரி டார்க்காக வராது. அதனால் புளியை மட்டும் அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு நம்ம மீன். இப்போ பாருங்கள், நான் சாதத்தோட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நகர மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுவலுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய், டாட்டா மக்களே.